ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று 9 டிசம்பர் மாதம் 2015 ஆண்டு புதன்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். முதலில் வீரகேசரி நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக, தமிழர்களை இனவாதிகளாக ஒருபோதும் பார்க்க வேண்டாம், சபை முதல்வர் லக்ஷ்மன் கிரியல்ல சபையில் கோரிக்கை என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த அரசாங்கத்தினால் தமிழ் மக்கள் நோக்கப்பட்டது போன்று புதிய நல்லாட்சி அரசாங்கம் அவர்களை பார்க்கவில்லை. எனவே தமிழ் மக்களையும் தமிழ் அமைப்புகளையும் இனவாத கண்கொண்டு பார்க்க வேண்டாம் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான லக்ஷ்மன் கிரியல்ல கோரிக்கை விடுத்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அதியுச்ச அதிகார பகிர்வுடன் சமஷ்டி முறையில் அரசியல் தீர்வு அவசியம், அரசாங்கத்தை பாதுகாக்கும் தார்மீக கடமை இல்லை என்கிறார் சிவசக்தி ஆனந்தன் என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரி நாளேட்டில் வெளியாகியுள்ளது. எமது தாயகத்தில் அதியுச்ச அதிகார பகிர்வுடனான சமஷ்டி அடிப்படையிலான தீர்வொன்றையே நாம் கேட்கின்றோம். புறையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு இதுவே நிரந்தர தீர்வாக அமையும். எனினும் முன்னைய அரசாங்கம் சர்வாதிகாரமாக செய்தவற்றையே இன்றைய அரசாங்கம் நல்லாட்சி எனும் பெயரில் செய்து வருகின்றது. அவ்வாறானதொரு அரசாங்கத்தை பாதுகாக்கும் தார்மீக கடமை எமக்கில்லை. இதனை அனுமதிக்கும் அளவில் எமக்கு வாக்களித்தவர்கள் தார்மீக தரம் தாழ்ந்தவர்களும் அல்ல என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. வீரகேசரி நாளேட்டின் மற்றொரு செய்தியாக, குப்பைக்குள் போனாலும் குண்டுமணி குண்டுமணிதான், சம்பந்தனுக்கு சங்கரி பதில் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. குப்பைக்குள் போனாலும் குண்டுமணி குண்டுமணிதான், மக்கள் வீசியது குண்டுமணியை, ஆனால் நீங்கள் கையில் வைத்திருப்பதோ குப்பையைத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, சிகிச்சை முடிந்து நாடு திரும்புகிறார் மன்னார் ஆயர் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. சுகவீனமுற்ற நிலையில் வெளிநாட்டுக்கு சிகிச்சை பெறும் முகமாக சென்றிருந்த மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு யோசப் தற்பொழுது நாடு திரும்புவதற்கான ஆயத்தங்களை மன்னார் ஆயர் இல்லம் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இவை தவிர இன்றைய வீரகேசரி நாளேட்டில் வெளியாகியுள்ள மற்றொரு செய்தியாக, காணி போலீஸ் அதிகாரங்கள் மாகாணங்களுக்கு அவசியம், முதலமைச்சர் நிதியத்தை உருவாக்க ஏன் தயக்கம், செல்வம் எம்பி கேள்வி என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அரசியல் அமைப்பு சட்டத்தை 19வது தடவையாகவும் திருத்தி பாராளுமன்றத்தை பலப்படுத்தியது போன்று மாகாண சபைகளையும் பலப்படுத்த வேண்டும். அத்துடன் மாகாண சபைகள் குறித்தான போலீஸ் மற்றும் காணி உரிமைகளை வழங்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நேற்று சபையில் வலியுறுத்தியுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இவை இன்றைய வீரகேசரி நாளேட்டின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ள பிரதான செய்திகள். இன்றைய வீரகேசரி நாளேட்டின் பிரதான புகைப்படமாக யாழ் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள காணாமல் போனோர் குறித்த விசாரணை ஆணைக்குழுவின் அமர்வுகளை பகிஷ்கரிக்க கோரி காணாமல் போனோரது உறவுகள் நேற்று யாழில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படமே வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரல் நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக, அடைமழை, கொழும்பு வீதிகள் மூழ்கின, கிளிநொச்சியில் பல கிராமங்கள் வெள்ளத்தில் இன்றும் தொடரும் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கடும் மழையால் நேற்று மாலை கொழும்பின் பல பகுதிகளும் நீரில் மூழ்கியதால் பிரதான வீதிகள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 1 மணி நேரம் பெய்த கடும் மழையால் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர். அதேபோல் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரல் நாளேட்டின் மற்றொரு செய்தியாக, தேசிய வைத்தியசாலை முன்பாக சுகாதார ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அகில இலங்கை சுவசேவை சங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது. 2016 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினூடாக சுகாதார சேவை ஊழியர்களினது சலுகைகள் பல ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டுவதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, யாழ் சிறைச்சாலையில் அரசியல் கைதி உண்ணாவிரத போராட்டம் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் அரசியல் கைதி ஒருவர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அச்சுவேலி வடக்கை சேர்ந்த சிவராசா ஜெனிஃபன் என்பவரே இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்துள்ளார். விடுதலை புலிகளுக்கு உதவினார் என்ற சந்தேகத்தின் பேரில் இவர் 2009 ஆண்டு
கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் இந்த வழக்கின் சாட்சிக்காரரான புலனாய்வுத்துறை அதிகாரி இதுவரை காலமும் மன்றில் ஆஜராகாத நிலையில் தனது வழக்கு தொடர்ந்து கொண்டு போவதாக கூறியே இந்த கைதி போராட்டத்தில் குதித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரல் நாளேட்டின் கட்டமிடப்பட்ட செய்தியாக கருப்பு கொடிகளுடன் செல்லவுள்ள தனியார் பயணிகள் பஸ்கள் இன்று ஆரம்பம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. தனியார் பயணிகள் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் இன்று புதன்கிழமை முதல் பயணிகள் பஸ்களில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்த உள்ளனர். வாகனங்களின் புகை பரிசோதனை சான்றிதழ் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முதல் பயணிகள் பஸ்களில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக இந்த சங்கம் அறிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக ஹிக்கடுவை பகுதியில் 2 சுட்டுக்கொலை என்ற செய்தி வெளியாகியுள்ளது. ஹிக்கடுவை பத்தேகம வீதி பதன பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை 2 சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் மீது இனந்தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 28 வயதுடைய 2 இளைஞர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை இன்றைய தினக்குரல் நாளேட்டின் பிரதான செய்திகள். அடுத்து சுடரொளி நாளேட்டில் யாழில் ஜனாதிபதி ஆணைக்குழு அமர்வை புறக்கணிக்க முடிவு, ஐநா விசாரணைக்குழு முன்பே சாட்சியம் அளிப்போம் என காணாமல் போன உறவுகள் திட்டவட்டம் என்ற செய்தி பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. யாழ் மாவட்ட செயலகத்தில் எதிர்வரும் 11ஆம் திகதி ஆரம்பமாக உள்ள காணாமல் போனோரை கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வை புறக்கணிக்க உள்ளதாகவும் அன்றைய தினம் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் வடக்கு கிழக்கை சேர்ந்த காணாமல் போனோரின் உறவுகள் தெரிவித்தனர். பரணகம தலைமையிலான ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணையில் சற்றும் நம்பிக்கை இல்லை என்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் விசாரணைக்குழு முன்னிலையில் தான் சாட்சியம் அளிப்போம் என்றும் அவர்கள் திட்டவட்டமாக கூறியுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. சுடரொளி நாளேட்டில் மற்றொரு செய்தியாக தனியுள்ள கோரிக்கையை கைவிடுவதாக தமிழ் அமைப்புகள் உறுதியளித்துள்ளனவா? டலஸ் எம்பி கேள்வி. நாட்டின் உளவுத்துறையை பலவீனப்படுத்த வேண்டாம் எனவும் கோரிக்கை என்ற செய்தி வெளியாகியுள்ளது. தனி ஈழ கோரிக்கையை கைவிடுவதாக புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் உறுதியளித்துள்ளனவா என்று அரசிடம் நேற்று கேள்வி எழுப்பிய டலஸ் அழக பெருமை எம்பி உலக தமிழர் பேரவையின் இணையதளத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பான படங்கள் காணப்படுகின்றன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அதிகார பகிர்வு மூலமே இனப்பிரச்சினைக்கு தீர்வு, ஐக்கிய தேசிய கட்சி எம்பி சபையில் வலியுறுத்தல் என்ற செய்தியும் இன்றைய சுடரொளி நாளேட்டில் வெளியாகியுள்ளது. 1988ஆம் ஆண்டு முதல் ஆட்சியில் இருந்து வரும் அரசுகள் 13வது திருத்த சட்டத்தினூடாக மாகாண சபைகளுக்கு வலது கையால் வழங்கப்பட்ட அதிகாரங்களை இடது கையால் பறித்தெடுத்துள்ளன என குற்றம் சாட்டிய ஜனாதிபதி சட்டத்தரணியும் ஐக்கிய தேசிய கட்சியின் எம்பியுமான ஜயம்பதி விக்ரமரட்ன அதிகார பகிர்வே இனப்பிரச்சினைக்கு தீர்வு, எனவே கொழும்பில் தீர்மானம் எடுப்பதை நிறுத்தி மாகாண சபைகளுக்கு அந்த அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. தமிழர்களை பயங்கரவாதிகளாக பார்க்காதீர்கள், புதியதொரு ஆரம்பம் அவசியம் என்று சபை முதல்வர் லக்ஷ்மன் கிரியல்ல வலியுறுத்தி என்ற செய்தியும் சுடரொளி நாளேட்டில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச போலீசார் புலனாய்வு பிரிவுகள் ஆகியவற்றிடம் அறிக்கை பெறப்பட்ட பின்னரே புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மீதான தடை நீக்கம் செய்யப்பட்டது. எனவே இந்த விடயத்தை இனவாத கோணத்தில் பார்க்கக்கூடாது என்று சபை முதல்வரும் அமைச்சருமான லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக சபையில் விவாத நேரம் தொடர்பான ரணிலின் ஆலோசனைக்கு எதிர்ப்பு, மஹிந்த தரப்பு ஐக்கிய தேசிய கட்சி தரப்பு சொற்போர் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. விவாதங்களில் உரையாற்றும் நேரம் தொடர்பான பிரச்சனை இருக்குமாயின் ஜனாதிபதியுடன் பேசி தீருங்கள், அதை விடுத்து அவரை மறைமுகமாக விமர்சிக்க வேண்டாம் என்று மஹிந்த ஆதரவு தரப்பினருக்கு நேற்று சபையில் ஆலோசனை வழங்கினார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்துக்களை தெரிவித்த போது மஹிந்த ஆதரவு தரப்பினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை இன்றைய சுடரொளி நாளேட்டின் பிரதான செய்திகள். அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக நிசங்க சேனாதிபதியிடம் சிஐடியினர் விசாரணை என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் நிசங்க சேனாதிபதியிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு நேற்று விசேட விசாரணை ஒன்றினை நீண்ட நேரம் நடத்தியது. அமைச்சர்களான ராஜித சேனாரட்ன, அர்ஜுன ரணதுங்க மற்றும் சம்பிக்க ரணவக்க ஆகியோரின் முறைப்பாட்டுக்கு அமைவாக நேற்று நண்பகல் முதல் இந்த விசாரணைகள் இடம்பெற்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது.
டெய்லி மிரர் நாளேட்டின் மற்றொரு செய்தியாக புகையிரதத்தில் பயணச்சீட்டின்றி பயணிப்போருக்கு 5000 ரூபாய் அபராதம் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2016 ஆண்டு ஜனவரி 1 முதல் புகையிரதங்களில் பயணச்சீட்டின்றி பயணிப்போருக்கு ரூபாய் 5000 அபராதம் விதிக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சிங்கள நாளேடான லங்காதீப நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முரளி 2 கோடி நிதியுதவி என்ற செய்தி பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக சென்னையில் பெய்து வந்த அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழல்பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரன் இலங்கை நாணய பெறுமதியில் 2 கோடியே 14 லட்சம் வழங்க உள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. லங்காதீப நாளேட்டின் மற்றொரு செய்தியாக ஜனாதிபதி பிரதமர் காரியாலயங்கள் ஜெயவர்தனபுர பாராளுமன்றத்திற்கு அண்மைய பகுதிகளில் மாற்றப்பட உள்ளதாக அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளதான செய்தியும் வெளியாகியுள்ளது. அடுத்து உதயன் நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக பயங்கரவாதிகளாக தமிழரை பார்க்காதீர், புதியதொரு ஆரம்பம் அவசியம் என்கிறார் சபை முதல்வர் லக்ஷ்மன் கிரியல்ல என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விரிவான செய்தியினை இன்று வெளியாகியுள்ள ஏனைய நாளேட்டில் பார்த்திருந்தோம். உதயன் நாளேட்டின் மற்றொரு செய்தியாக போலீஸ் அதிகாரி உள்ளிட்ட 3 பருத்தித்துறை நீதிமன்றில் முற்படுத்த உத்தரவு, மணற்காட்டு பகுதியில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. மணற்காட்டு பகுதியில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வரும் சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. குறித்த சம்பவத்துடன் போலீஸ் அதிகாரி ஒருவரும் தொடர்பு பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வலம்புரி நாளேட்டில் படையினரின் அனுசரணையில் வடக்குக்கு போதைப் பொருட்கள் எடுத்து வரப்படுவதாக விக்னேஸ்வரன் குற்றச்சாட்டு என்ற செய்தி பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் உள்ள 1,50,000 ராணுவம் மற்றும் போலீசாரின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு போதைப் பொருட்கள் வடமாகாணத்துக்குள் எவ்வாறு கடத்தப்படுகின்றன என கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன், இவர்களின் அனுசரணையுடன் தான் போதைப் பொருட்கள் இங்கு எடுத்து வரப்படுவதாக தாம் சந்தேகிப்பதாகவும் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வலம்புரி நாளேட்டின் மற்றொரு செய்தியாக தொலைபேசிகளை இனாமாக வழங்கி பெண்களை துஷ்பிரயோகிக்கும் அவலம் விழிப்படைந்திருக்குமாறு முதலமைச்சர் எச்சரிக்கை என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. பெனியில் பலாத்காரமாக இளம் விதவை பெண்களிடம் கையடக்க தொலைபேசிகள் இனாமாக கொடுக்கப்பட்டு அப்பெண்கள் சிலரின் சந்திப்புக்காக அழைக்கப்படும் அவலம் நடைபெறுவதாக வடக்கு முதல்வர் சி.வி. விக்னேஸ்வரன் தகவல் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் போலீஸ் நிலையங்களில் முறையிட முடியாத நிலை காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இதுவரை கொழும்பிலிருந்து வெளியாகியுள்ள நாளேடுகளினதும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகியுள்ள நாளேடுகளினதும் பிரதான செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.